समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। नमोस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरये। எந்த ஃபெலிசிட்டேஷன் எதுவுமே வேண்டாம். இந்த சபையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது, மகாபாரதம் கிரந்தம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு, அதுவே பெரிய விஷயம் என்று நினைக்கிறது உண்டு. As a sannyasi, I have no demands, no expectations or anything. But சொசைட்டியில் ரிஷி ருணான்னு ஒன்று உண்டு. நாம் ரிஷிகளுக்கெல்லாம் கடன்பட்டிருக்கின்றோம். ஏன் இந்த மகாபாரதத்தை சொல்லணும், மகாபாரதத்தை கேட்க வேண்டும் என்றால், மகரிஷிகள் எல்லாம் இவ்வளவு கிரந்தங்களை எல்லாம் சந்தோஷப்பட்டு உடனே என்ன பண்றாரு, இந்த மாலையை கொண்டு வந்து எல்லா க்ஷத்திரியர்களிடத்திலும் போறாரு. போய் கேட்கிறாரு, நீங்க இந்த மாலையை வாங்கிக் கொள்ளுங்கள், நீல மாலை வாங்கிக் கொள்ளுங்கள், யார் இந்த மாலையை அணிந்து கொள்கின்றனரோ அவர்களை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன்னு சொல்லி பார்க்கிறார். ஆனா அந்த காலத்துல பீஷ்மா இஸ் டவரிங் பர்சனாலிட்டி. எல்லா வம்சங்களை காட்டிலும் குரு வம்சம்ங்கிறது ரொம்ப பெரிய வம்சம். ஆனா பீஷ்மருக்கு பயந்து கொண்டு யாரும் அம்பையை திரும்பி கூட பார்க்கல. எல்லோரும் அம்பையை நிராகரித்து விடுகின்றார். பாருங்க, முதல்ல ஒரு 6 வருடம், அப்புறம் 12 வருடம் உக்கிரமான தவம். ஆனா அதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மாலை யாரும் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அம்பை மன வருத்தமாக கடைசியாக பாஞ்சால தேசத்திற்கு போறார். இந்த பாஞ்சால ராஜனுடைய பெயர் சில இடங்களில் சீமகன் இருக்கும், சில இடங்களில் யாக்ஞசேனன் இருக்கும். அக்கார்டிங் டு மீ இட் இஸ் ஒன்லி துருபதன். லெட் ஃபேட் டு இட்ஸ் ஓன். அது பண்ற வேலையை அது பண்ணட்டும். நாம் என்ன பண்ணோம், நம்மளுடைய முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க முடியும். இப்ப நாளைக்கு எத்தனை பேர் வருவார்கள்ங்கிறத பத்தி நான் யோசிக்க முடியுமா? ஐ ஹேவ் டு கீப் டூயிங் வாட் பெஸ்ட். நான் அதை பண்ணிட்டே இருக்கேன். அப்படி யோசித்து என்ன பண்றார், ஒரு புத்திரன் பிறக்கின்றான். அவ்வளவு உயர்ந்த புத்திரன். 3ஆவதாக அர்ஜுனன். அவன் பிறக்கும் பொழுதே பாருங்க, அசரீரி இந்திரனே சொல்றாரு, சாதாரணமான 3ஆவது புத்திரன் சாதாரணமானவன் கிடையாது. மனிதர்களிலே யாரும் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் இவன் செய்வான். எல்லா பகைவர்களையும் அடக்கி விடுவான். நீதி தவறாதவனாக இருப்பான். சத்கர்மங்களை எல்லாம் செய்வான். க்ஷத்திரியர்களுக்கெல்லாம் புகலிடமாக இருப்பிடமாக ஒரு புத்திரன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு சொன்ன அவர் பூர நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கும் பொழுது பங்குனி மாதம், அதான் பங்குனி உத்தரம்னு சொல்றோம். பூர நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் பங்குனி மாதத்தில் என்ன ஆயிடும், அது பங்குனி உத்தரம் ஆயிடும். அந்த பங்குனி உத்தரத்தில் அர்ஜுனன் பிறந்தான். சமஸ்கிருதத்துல பங்குனி மாசத்திற்கு பால்குணன் சொல்லுவாங்க. அதனால அவனுக்கு பெயர் என்ன இருக்கிறது, ஒரிஜினல் பெயரை பார்த்து பால்குணன். அப்பெல்லாம் இடி இடிச்சா என்ன பண்ணுவார்கள், ஒன்னா பால்குணன் சொல்றது. இந்திரனே இல்லையாது, சாட்சாத் ஒரு பக்கம் இந்திரன், இன்னொரு பக்கம் நரரிஷி. அதனால்தான் நம்ம அது சொல்றது. அர்ஜுனா 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 அர்ஜுனான்னு சொல்லுவார்கள். பாண்டியில நம்ம சின்ன வயசுல கேட்டிருக்கோம். அப்படி அதுலாம் அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்றது. கேள்வியே கேட்க மாட்டேன், ஏன் சொல்லணும்னு கேட்க மாட்டேன். அர்ஜுனா 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 சொல்லணும். ஏன்னா நாங்க சொல்லிட்டே தான் இருந்தோம். அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சிம்பிளா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வயதுக்கு காம்ப்ளிகேட்டட் இட் மோர்னு நினைக்கிறேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நாம தான் வச்சிருக்கிறோம். இல்லைன்னா லைஃப் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சாதாரணமாக ஏதோ கொஞ்சம் தயிர் சாதத்தை பசஞ்சு கையில போட்டா நடுவில் ஒரு குடி பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தோம். People are so happy. So that kind of society
இப்போ நான் என்ன சொல்றேன், அதோட இருந்துட்டு போட்டோம், கம்ஃபர்ட்லாம் இருந்துட்டு போட்டோம். பட் வை வி ஷுட் கிவ் அப் அவர் சிம்பிளிசிட்டி? வை தேர் இஸ் a paraphernalia? ஒரு சுவாமி என்னை கேட்கிற, சுவாமி நீங்க தனியா வந்தார்களா? நான் என்ன பண்ண, 20 பேர் என் கூடயே கூட்டிட்டு வர முடியுமா? 20 பேரோட வந்தாதான் ஒரு சுவாமிஜி நினைக்கிறார்கள். Why a Swami can be, he is an ordinary person. He has to be so simple. வரது தெரியாது, இருக்கிறது தெரியாது, போறது தெரியாம என்ன பண்ணணும், போயிட்டு. Why can't we live such a simple, a normal, a loving life? பட் சிரிக்கணும்னா கூட என்ன பண்ண, முதல்ல அவர் சிரிச்சு அப்புறம் நம்ம சிரிக்கணும்னு யோசிக்கணும். பட் நீங்க அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியாலயோ வாக்கிங்லாம் போனா, ஆஸ்திரேலியால எஸ்பெஷலா நீங்க போனீங்கன்னா அவளே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்னு சொல்லிட்டு தான் போவார்கள். நம்ம இங்க அப்படிலாம் பார்க்கவே முடியாது. யாரும் என்னன்னே தெரியாது, சிரிப்பார்கள், குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்கே போவார்கள். இங்க நம்ம சிரிக்கணும்னா கூட அவர் சிரிக்கட்டும், அப்புறம் நம்ம ஏன் அவ்வளவு சீரியஸா ஏன் இருக்கணும்? இப்ப கூட நான் வாக்கிங் போறேன் ராத்திரில, யாரை பார்த்தாலும் ஒரு நமஸ்காரம் பண்றது உண்டு. அவருக்கு தெரியறதோ தெரியும், மனிதர்கள் தானே, சக மனிதர்கள் தானே. See, we are all related. Probably we are not strangers. We are all related. Probably we are meeting for the first time. அவ்வளவுதான். நம்ம முதல் முறை சந்திக்கின்றமே தவிர யாரும் யாருக்கும் என்ன அறிமுகம் இல்லை. அப்படியே அறிமுகம் இல்லாதவர்கள் அது a kind of a rigid mentality. Not necessary. Make things so light. Make it humble. So simple. அப்படி இருந்திருக்கிறார்களே இல்லை, நம்முடைய முன்னோர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள், சாதாரணமாக இருந்திருக்கிறார். அப்படி பிறந்தாங்க. 3 அப்புறம் கேட்கிறார். திருப்பி கேட்ட உடனே குந்தி சொல்றாரு, முடியாதுன்னு சொல்றார். நேரம் உட்கார ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவ, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவ, ஹே நாத நாராயண வாசுதேவ, ஹே நாத நாராயண வாசுதேவ, ஹே நாத நாராயண வாசுதேவ, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவ, ஹே வாசுதேவ, ஹே வாசுதேவ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். இந்த மகாபாரதத்தில் யக்ஷபிரஷ்னம்னு ஒரு பகுதி உண்டு. ரொம்ப 124 கேள்விகள். அதுக்கு ஒரு சின்ன வியாக்கியானம் எழுதி அந்த புஸ்தகம் தமிழ் ஆங்கிலம் 2 யாருக்காவது விருப்பம் இருந்தால். ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் 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 ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஜெய ஜெய ராம், ஜெய
Thank you.